இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 24th எபிசோட் தான் பார்க்க போறோம். கியோசி சீனியர் ரீகோ கிட்ட இந்த மேட்சோட கடைசி ஒரு நிமிஷமோ இல்ல 2 நிமிஷமோ அப்ப நீ என்ன களத்துல இறக்கி விட்டீங்கன்னா மேபி என்னால முடிஞ்சதை நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பசங்க எல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் ரீகோ ஓகே ஃபைன், எப்படின்னா வேண்டான்னு சொன்னாலும் கடைசியில என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ண வச்சிருவேன், அதுக்கு நான் இப்பவே சரின்னு சொல்லிடுறேன்பாங்க. மேட்ச்ல நம்ம ககாமியுமே அந்த முராசகி மாதிரி ஒரு அதிக லெவல்ல ஏரியாவை கவர் பண்றதை பார்த்தோன்னே ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தாலும் அந்த முராசகிக்கு இன்னும் காண்டு தான் ஆக ஆரம்பிக்கும். இருந்தாலும் அது பெரிய யூஸ் கிடையாது. முராசகி கிட்ட பால் வர அவன் ரொம்ப ஈஸியாவே அந்த இடத்துல ககாமியை தாண்டியும் ஸ்கோர் பண்ணதான் செய்யறான். உன்னால மட்டும் தனியா நின்று என்ன சமாளிக்க முடியும் அப்படின்னு நீ நினைக்காதடா காகாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அப்படியே மேட்ச் கண்ணி ஆகும் போது யோசன் கிட்ட தான் பால் இருக்கும். அந்த டட்சியா பையன் இருக்கிறான்ல, அவன் பால் எடுத்து வரும்போது அவனை தடுக்கிறதுக்காக ககாமியை முயற்சி பண்ணுவான். ஆனா அவனையும் ஈஸியா ஃபேக் பண்ணிட்டு அங்க இருந்து மூவ் ஆகி போக சர்ப்ரைஸ்ங்கிற மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்த குரோக்கோ டட்சியா கையில இருந்து பாலை பிடிங்கி இருப்பான். எங்க இருந்து வந்தானே தெரியல. மேட்சை பார்த்துட்டு இருந்தா யோசனோட கோச்சுமே பரவாயில்லையே, நாங்க என்னென்ன மாதிரியான ஃபார்மேஷன் எல்லாம் பயன்படுத்துறோமோ அதை சேரணும் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்களேன்னு யோசிக்க டட்சியா கிட்ட தான் பால் இருக்கும். அவன் பாஸ்கெட் கிட்ட போகும்போது அங்க ககாமி மட்டும் தானே இப்ப தனியா எல்லாரையும் தடுக்கிறதுக்காக நிக்கிறான். உன்னால ஒரு ஆளா நின்று எங்களை தடுக்க முடியும் அப்படின்னு நீ கனவு கண்டுகிட்டு இருக்காதன்னு. அதுதான் இன்னுமே டட்சியாவை காண்ட ஏத்திக்கிட்டே இருக்கும். தனியா இருந்து மட்டும் எங்களை என்ன தோக்கடிச்சிருவியான்னு. இருந்தாலும் டட்சியாவோட பால் என்னமோ கைக்குள்ள பூந்து போற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டு இருந்திருக்கும்ல ககாமிக்கு. அந்த ஷாட் அவன் எப்படி மேக் பண்றான் அப்படிங்கறத ககாமி பிரேக் பண்ணிட்டான். என்னன்னா 2 தடவை அந்த டட்சியா பையன் பாலை ரிலீஸ் பண்றான். முத தடவை பாலை ரிலீஸ் பண்ணிட்டு அது திருப்பி கைக்கு வந்தோடனே திருப்பி இன்னொரு தடவை ரிலீஸ் பண்றான். எல்லாரும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்றான் அந்த ஒரு பால் தான் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதை திருப்பி அவன் கைக்கே தான் வந்துட்டு அவன் 2வது தடவை போடுற பால் தான் நேரா போய் அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணது. அதனால இந்த தடவை நான் அதுக்கு ஏமாற மாட்டேன் அப்படின்னு ககாமி நினைக்க கண்டிப்பா ககாமி இதை ப்ரிடிக்ட் பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிச்ச டட்சியாவும் அந்த ஒரு கான்பிடன்ட்ல தானே நீ நான் நேருக்கு நேரா எதிர்க்க பாக்குறேன்னு 2வது தடவை ட்ரை பண்ணாம முத தடவை அங்க பாயிண்டையும் ஸ்கோர் பண்ணி வைக்கிறான். ஏன் என்னால அவமனே கூட ஆடும்போது ஜோன்ல என்டர் ஆனது, ஏன் என்னால அதை இங்க பண்ண முடியல அப்படிங்கும்போது சொல்லி ககாமி பயங்கரமா வருத்தப்பட மேட்சை பாக்குறதுக்காக கைஜோட பசங்களும் வந்திருப்பாங்க. ரியோட்டால ஆர்வமா இருப்பான். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்து நம்ம கூட மேட்ச் போட போறாங்கன்னு. இந்த சென்டர்ல கியோஷின் ஒரு பையன் ஆடிட்டு இருந்தானே அவனை எங்க காணோம். பிளஸ் இந்த ககாமி ஏன் சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு பொசிஷன்ல ஆடிட்டு இருக்கிறான். குரோகோ எங்க ஷூட்லாம் பண்றான்னு யோசிச்சா அங்க குரோகோட ஷூட்டுங்கிறது வேலைக்கு ஆகல. ஆனால் முராசகியும் அந்த டட்சியா பையனையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. தொடர்ந்து பாயிண்ட் டிஃபரன்ஸ் 4ல இருந்ததை மறுபடியும் 9 கொண்டு போய் வச்சிருக்கானுங்க. மேட்சை பார்த்துட்டு இருந்தா அவமனால ககாமி என்ன பண்ண ட்ரை பண்றான் அப்படிங்கிறது புரிய வருது. சோ எப்படி அவமனுக்கு எதிராக அவன் ஆடும்போது அதிகமான பிரஷர் சிச்சுவேஷன்ல அவனால ஜோன்ல என்டர் ஆக முடிஞ்சோ அதே மாதிரி இப்ப தம்மேல அதிக பிரஷர் போடுறது மூலமா திருப்பி ஜோனுக்கு என்டர் ஆக முடியும்னு அவன் நினைக்கிறான். ஆனா அப்படி அவன் நினைக்கும் போதுதான் அவனால ஜோனுக்கே என்டர் ஆக முடியாம இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் ஒருத்தர் ஜோன்ல என்டர் ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களோட பிளேயிங் ஸ்டைல் அப்படிங்கிறதே வேற மாதிரி இருக்கும். அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க திருப்பியும் புல் பண்ணணும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவங்க அப்படி எதிர்பார்க்கறது தான் அவங்கள ஜோனுக்குள்ள இருந்து என்டர் ஆகிறதையே தடுத்துக்கிட்டு இருக்குமாமா. அவே போன பால நம்ம ரியோட்டா எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாம ககாமியா பார்த்து என்ன ககாமி தேவையில்லாம உண்மையில நம்பிக்கை விட்டு வேற சில விஷயங்கள் மேல நம்பிக்கையை வச்சு எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி தெரியுது. எப்படியும் நீ தோக்க போற, டே முராசகி அடுத்த மேட்ச்ல உங்க கூட தான் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போவானா. ககாமிக்கு வெறுப்பாக ஆரம்பிச்சிடும். என்ன சொல்லிட்டு போறான், நான் யாரு மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்கேன், எப்பவும் என் ஸ்டைல்ல தானே இருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட நான் வீக்கா இருந்தேன், என்னால ஜோன்ல என்டர் ஆக முடியாம இருந்துச்சு. இப்ப நான் ஜோன்ல என்டர் ஆகுறேன் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே குரோகோ கிட்ட கேட்பான், இதுக்கு முன்னாடி நீங்க இது ஜோன்ல என்டர் ஆயிருக்கியான்னு. அதுக்கு குரோகோவும் இல்லப்பா அது ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் முடியுமான்னு சொல்லுவானா. அதுவே நம்ம கோச் ரீகோ இந்த கியோஷி சீனியரை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஏதோ அக்கு பஞ்சர் மாதிரிலாம் பண்ணி விட்டு இருந்திருப்பாங்க போல. மேட்ச்லயும் அந்த யோசன் பசங்க தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோஸால சுத்தமா முடியல. ஒரு டைம் அவுட் கேட்டுட்டு கோகனேஸ் சீனியர் கிட்ட நம்ம கோச் ரீகோ அப்படியே சில பிளான்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க போல. அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளவு நேரம் ஹை பிரஷர்ல இருந்த ககாமி இல்ல சில விஷயங்களை கொஞ்சம் கூலாவே டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காம் ஆகுற மாதிரி தெரியுது. டைம் அவுட் முடிஞ்சு மறுபடியும் மேட்ச் கண்ணி ஆகுது. இப்போயுமே பார்த்தா யோசனை சேர்ந்தவங்க தான் அங்க ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ககாமி தடுக்கிறதுக்காக வந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாத மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெயின்டைன் பண்ணி நம்ம ஹீரோஸும் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க. ககாமிய பார்க்க அந்த முராசகிக்கு பயங்கர கடுப்பாகும். அவனுக்கு இன்னைக்கு தோக்கடிச்சு அவனுடானு அவன் ஸ்கோர் பண்ண போகும்போது கரெக்டா ககாமி உள்ள பூந்து அந்த பாலை தடுக்கிறான் தன்னோட 2 கையை வச்சு. அப்படி வெறும் தடுக்கிறது மட்டும் இல்லாம அவன் கையில இருந்து அந்த பாலை தட்டியும் விட ககாமி பையன் ஜோன்ல என்டர் ஆயிட்டானோ அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, கேமோட ஃப்ளோல இருக்கும் போதும் ஜோன்ல என்டர் ஆக முடியுங்கிற விஷயத்த போது புரிஞ்சுக்கிட்டானேன்னு அவமனையும் நினைக்க கோச் ரீகோ மெடிக்கல் ரூம்ல இருந்து வந்துட்டாங்க. அதுவே அந்த டட்சியா பையன் இருக்கிற எல்லாரையும் ஃபேக் பண்ணி அசால்ட்டா பால் எடுத்துட்டு வந்தா கரெக்டா ஷூட் பண்றதுக்கு போகும்போது டிஃபென்ஸ்ல அங்க ககாமி தான் இருக்கிறான். ஆனா இந்த தடவை அவன் மேக்
பண்ற அந்த டபுள் டைம் ஷூட் பண்ணுவான்ல, அதுக்கு ககாமி ஏமாறல. குரோக்கோ வேகமா பால் எடுத்துட்டு போக ககாமி கேக்குறான். ககாமிக்கு பாஸ் போட்டா அவன் நேரம் ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் ஒன்னு போடுறான். லைக் அது உள்ள போய் ஸ்கோரும் ஆகுது. யாரா அவன், மிடோரிமா வாடா அப்படிங்கிற மாதிரி தான் பசங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அதை பார்த்து அந்த டட்சியாவும் லைக் ஆச்சரியப்படுறான். அடுத்தது முராசகி என்னன்னாலும் சரி கண்டிப்பா ஸ்கோர் பண்ண உண்டான பாலை எடுத்துட்டு வந்தா அதையும் ககாமி உள்ள போந்து தடுக்கிறது மட்டும் இல்லாம அவன் புஷ் பண்ணி முராசகியும் கீழே விழுக, சாரிப்பா அதிகமா ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருப்பானா. அவன் மேனேவும் ஓகே உப்ப ககாமி யாராவது தடுக்கணும்னா கண்டிப்பா ஜோன்ல இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் அது முடியும்னு நினைக்க, ஏன்பா முராசகினாலேயோ இல்ல டட்சியோனாலேயோ அது முடியாதா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான பதில ரியோட்டா அவனோட பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த ஜோன் அப்படிங்கிற கான்செப்ட் முதல்ல ரியோட்டாக்கும் பெருசா புரியல அப்படிங்கறதா உண்மை. ஆனா இருந்தாலும் இதோட பேசிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா, ஒரு பர்சனால ஜோன்ல என்டர் ஆக முடியணும்னா அவங்களுக்கு அதிக அளவுல டிசையர் பிளஸ் அவங்களோட லைஃபே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு அந்த அளவுக்கு ஸ்டேக் ஏத்துற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படணும். அந்த ஒரு நபரும் அவங்க இருந்தாகணும். சிம்பிளா சொல்ல போனா அவங்களோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்தா, இந்த பாஸ்கெட் பாலுங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால இதை பண்ணவே முடியும். முராசகிக்கு பாஸ்கெட் பாலுங்கிறது ஒரு பிடிச்சமான விஷயம் கிடையாது. நேச்சுரலா அவனுக்கு ஹைட் அட்வான்டேஜ் இருக்கிறதே போதுமானது அவனுக்கு பாஸ்கெட் பால்ல இந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கிறதுக்கு. ஆனா ஜோன்ல என்டர் ஆகணும்னா அதுக்கான பேஷனுங்கிறது இருந்தாகணும். அது அவங்ககிட்ட கிடையாது. அப்படின்னா டட்சியா கிட்ட அந்த பேஷன் இருக்கேன்னு கேட்டா மேபி வெளியில இருந்து பார்க்கும் போதோ இல்லனா முதல்ல ஆரம்பிக்கும் போதோ டட்சியா கிட்ட பாஸ்கெட் பாலோட பேஷன் இருந்திருக்கலாம். அவனையும் ஜோன்ல என்டர் பண்ண விடாதுன்னு சொல்லுவான். ககாமி பால் எடுத்துட்டு போக டிஃபென்ஸுக்காக முராசகி அங்க வந்து நின்னாலும் முராசகியும் தாண்டி நம்ம ககாமி அங்க ஸ்கோர் பண்றான். 1-on-1 நின்னு என்ன தாண்டிய ஸ்கோர் பண்ணிட்டானா அப்படிங்கறத முராசகியால நம்பவே முடியல. அப்படியே டைம் அவுட்டும் கேக்குறாங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு, 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்க, அதுவே முராசகி பார்த்தா என்ன சப்ஸ்டியூட் பண்ணி வெளியே அனுப்பிடுங்கப்பா நான் விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ககாமி ஆல்ரெடி ஜோன்ல என்டர் ஆயிட்டா கண்டிப்பா அவனை நம்மளால தடுக்கலாம் முடியாது. இன்னும் சொல்ல போனா என்னால தடுக்க முடியாது. அதனால நீங்க தேவையில்லாம என்ன கேம்ல வச்சிருந்திருக்காதீங்க, வெளியே எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பானா. நீயும் வெளியே போயிட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு மத்தவங்க சொன்னாலும் முராசகி கேக்குற மாதிரி இல்ல. அப்போ டட்சியா தான் முராசகியோட வாயிலே ஒண்ணு வச்சுட்டு, அறிவு இருக்கு அவனுக்கு, நீ பாட்டுக்கு இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்கிற, இந்த கேம்ங்கிறது எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமான்னு சொல்லும் போது அப்ப முராசகி கலாய்ப்பா, நீயும் ஒரு வீக்கான ஒருத்தண்டா, உன்னோட ககாமி பெட்டரான ஆளு, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஈவன் அவமேனேவும் மோமோ கிட்ட சொல்லும் போது, கமான் இந்த டட்சியாங்கிறவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தான், ஒரு நார்மலான ஆளை விடவும் பெட்டரான ஒருத்தன் தான், ஆனா ஒரு ப்ரோடஜி கிடையாது. அங்கதான் பிரச்சனையே. அவன் ககாமி மாதிரியோ இல்ல எங்களை மாதிரியோ ஒரு ப்ராடஜி இல்ல. அதனால அவன் எவ்வளவுதான் புஷ் பண்ணாலும் அவனால கடைசி வரைக்கும் எங்க லெவலுக்கு ரீச் பண்ணவே முடியாது. அதுதான் டட்சியாவை ஜோன்ல என்டர் பண்ண விடாம தடுக்கிற ஒரு விஷயமாவும். ஏன்னா ஜோனுங்கிறது சோசன் சில பேருக்கு மட்டும். டட்சியாவும் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம்ட்டு அவன் கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வரும்போது முராசகி கலாய்ப்பான். என்னடா பாஸ்கெட் பால்ல ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிற, சரி விட அந்த ககாமி பையன் என்னையே தடுக்கிறான் அப்படிங்கும் போது லைட்டா எனக்கு டென்ஷன் ஆகுதான் செய்யுது, வா உனக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் முராசகி களத்துல இறங்கி இருந்திருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா?